இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு கடைக்காரன் உட்கார்ந்திருக்கான். அவனை கண்டுக்காம அங்க இருக்கிற நிறைய ஐட்டங்களை ரெண்டு பேரும் கொள்ளையடிக்க பாக்குறாங்க. இது பத்தாதுன்னு டிராயரை ஓபன் பண்ணு, இருக்கிற பணத்தெல்லாம் கொடுன்னு பிரச்சனை பண்றாங்க. அவரு ஓபன் பண்றாரு, உள்ள கேஷ் இல்ல. கேஷ் எங்கடா ஒளிய வச்சிருக்கேன்னு கேட்டா, இப்பெல்லாம் எல்லா பேரும் கிரெடிட் கார்டு ஜிபேலயே பே பண்ணிடுறாங்க, பணம் இல்லன்னு. அதே சமயம் ஒரு பொண்ணு வர்றா. இத பத்தி எல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோயின் அவங்க வாங்கின பொருளுக்கு காசை கொடுத்துட்டு மீதி சேஞ்ச் கொடுங்கன்னு கேக்குறாங்க. சேஞ்ச் இல்ல, ஏன்னா அதைத்தான் அவங்க அள்ளி வச்சிருக்காங்க. இல்ல, அவங்க கையில இருக்கிற கவுண்டர்ல இருக்க வேண்டிய அந்த சில்லறைய இவங்க எடுத்துட்டு ஓகே சில்லறை எடுத்துட்டாங்க கிளம்புறேன் அசால்ட்டா பேசுவாங்க. ஏண்டி இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கறன்னு அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் ஓவரா பேசினா போலாருன்னு ஒரு அரை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. இன்னொருத்தவன் குத்த வந்தா ஒரு சாக்லேட் பாட்டில உடால சொருகி அந்த பாட்டில வச்சு அவனை அடிச்சு மட்டையாக்குறான். இன்னொருத்தன் ஓடியாருவான். ஆளுக்கு ஒரு கத்தி வச்சிருக்கானுங்க. ஆனாலும் அவங்க ரெண்டு பேரையும் சும்மா சொல்லிட்டு அடிக்கிறா. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு வயித்திலேயே கத்தியால குத்த போவாங்க. குத்திட்டாங்களோன்னு பார்த்தா நடுவுல ஒரு பாட்டில சொருகி எஸ்கேப் ஆயிடுறா. டப்பாவை சொருகி எஸ்கேப் ஆயிடுறா. அப்புறம் அந்த டப்பா வச்சு அடி நடிச்சு அவங்க ரெண்டு பேரையும் மட்டையாக்கியாச்சு. ஆக மொத்தம் 4 பேரை ஒத்தால இருந்து சமாளிச்சிருக்கா. செக்யூரிட்டி கேமரா வழியா பார்த்தா அந்த சூப்பர் மார்க்கெட் எப்படி சேதாரமா இருக்குன்னு பாருங்க. சேதாரமான அந்த டப்பாவுக்கு சேர்த்து பில் பண்ணிக்கங்க, நான் கிளம்புறேன்னு கிளம்புறா. இப்பதான் படத்தோட பேரே போடுறாங்க, பெல்லரினா அப்படிங்கறது தான் இந்த படத்தோட பேரு. அடுத்து சம்பந்தமே இல்லாதப்பல பெல்லே டான்ஸ் ஆடுறத ஸ்டேஜ்ல காட்டுறாங்க. அவ்வளவு பேரையும் பொழந்து கட்டினவ இங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு மட்டும் வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி டென்ஷனோடயே இருக்கிறா. கட்டவரலையே எவ்வளவு அழகா நடக்கிறாங்கன்னு பாருங்க, எவ்வளவு அருமையான பெர்ஃபார்மன்ஸ்னு பாருங்க. இவன் நம்ம ஹீரோயினா இல்ல வேற ஒருத்தையான்னு தெரியல. எல்லா கொரியாக்காரங்களா, முகமெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. பின்னாடி வந்தவங்க யாரோ இடிக்க கால் தடுமாறி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அங்க நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆக்சிடென்டோட செய்கூலி சேதாரத்தை பத்தி எல்லாம் இப்ப நமக்கு காட்டல. இப்ப நம்ம ஹீரோயின் தனிமையில சாப்பிட்டு இனிமே காண்றா. படுத்து தூங்கி எந்திரிக்கிறா. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மொபைல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா பெல்லரினா அப்படின்னு எழுதிருக்கு. பெல்லரினா அப்படின்னா இந்த பெல்லே டான்ஸ் ஆடுவாங்க பாத்தீங்களா, பெல்லட் டான்ஸ், அவங்களுக்கு பேரு தான் பெல்லரினா அப்படின்னு போல. நான் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றேனா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி அந்த டான்ஸ். போன் பண்ணி வாடின்னு கூப்பிட, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து வான்னு கூப்பிட இவளும் போறாங்க. 4 சரக்கு பாட்டில் வாங்கிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு போறா. காலிங் பெல் அடிக்கிறா, யாரும் திறக்கல. சரி யாரும் திறக்கல, ஏன்னா பின்கோடு இவளுக்கு தெரியும், 1 2 3 4 தான். அதை என்டர் பண்ணி உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா ஃப்ரெண்டு அங்க செத்து பணமா கிடக்குறா. அதிர்ந்து போறா நம்ம ஹீரோயின். அப்படியே நினைச்சு பாக்குறா பழச. ஒரு நாள் தன்னோட பிறந்த நாளுக்கு தனக்கு தானே கேக் ஆர்டர் பண்றதுக்காக ஒரு கேக்கு கடைக்கு போறா. கேக்கு கடையில இருக்கிறவங்க யாருக்கு பிறந்த நாள்னு கேட்டா பாய் ஃப்ரெண்டுக்கான்னு கேட்டா இல்லங்கறா. குடும்பத்துல யாருக்காவதுன்னு கேட்டா இல்லங்கறா. எனக்கு தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட பேரு அவளுக்கு தெரியும் கடைக்காரங்களுக்கு. இன்னைக்கு தான் என்னோட பிறந்த நாள்னு சொன்னதுனால பிறந்த தேதியும் தெரிய ஆரம்பிக்க, டி என்ன தெரியலையாடி, யாரு கடைக்காரமா கேக்குது, என்ன தெரியலையா, நான் தான் உன் ஃப்ரெண்டு, 8ஆம் கிளாஸ் நம்ம 2 பேரும் ஒண்ணா படிச்சோமே, உன் பர்த்டேட்ட வட்டு தான் உன்னோட பிறந்த நாளை வச்சு தான் உன்னை என்னால கண்டே பிடிக்க முடிஞ்சது, அவ்வளவு முகம் மாறி போச்சு இல்லன்னு கடைக்காரன் ஃப்ரெண்டு பேசுறா. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம், பிறந்த நாள் அதுவுமா இப்படி பழைய ஃப்ரெண்டை நம்ம மீட் பண்ண முடியுதுன்னு. அப்புறம் பேசிட்டு இருக்கும் போது நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய விஐபிகளுக்கு பாடி கார்டு வேலை பார்த்திருக்கா. எப்பயாவது வேலை வரும் போயிட்டு வருவேன்னு சொல்றாங்க. ஆமா நீ என்ன வேலை பாக்குறேன்னு ஹீரோயின் ஃப்ரெண்ட பார்த்து கேட்டா, ஃப்ரெண்டு ஒரு பெல்லரினா டான்ஸ், அதான் சொன்னேனே விரல் நுனியில டான்ஸ் ஆடுவாங்க, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்பீங்கல்ல அந்த டான்ஸ். இதெல்லாம் பிளாஷ்பேக் மாதிரி ஃப்ரெண்டு செத்து போன பின்னாடி வருது. அவ செத்து போன இடத்துல ஒரு லெட்டர் எழுதி இருக்கு. அந்த லெட்டர்ல நீ எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டா எனக்காக இவனை பழிவாங்கு அப்படின்னு போட்டு ஒருத்தவன் பேரு போட்டு வில்லனோட பேரு எழுதிருக்கு. அவன் பேரை கொஞ்சம் சோசியல் மீடியால சர்ச் பண்ணி பார்த்தா ஆள் பெரிய ஆள் போல, ப்ரொஃபைல் எல்லாம் ஈஸியா கிடைச்சிருது. அதுல போய் சாட் பண்றான். சாட் பண்ணா அவன் எடுத்ததுமே உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும்னு கேக்குறான். சூசி டெலிவரி பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறான். எத்தனை சூசி வேணும்னு கேக்குறான். இவ 1ன்னு போடுவா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ரிப்ளை வராது. அவன் சூசின்னு பேசுறது யாரு, வில்லன் பேசுறது ஒரிஜினலா சாப்பிடுற ஐட்டம் இல்ல, வேற ஏதோ ஒரு போதை பொருள் போதை வஸ்து இருக்குமோன்னு தோணுது. எந்த ரிப்ளையும் வரல. ஆனா ஒரு போன் அடிக்குது. யாரோட போன், ஒருத்தி செத்து போனால ஃப்ரெண்டுகாரி, அவளோட போன் அட்டெண்ட் பண்ணி எதுவும் பேசாம இருக்காங்க நம்ம ஹீரோயின். என்னடி மறுபடியும் பேச மாட்டேங்கிறியா, ஃப்ரெண்டு கூட நல்லா ஊர் சுத்துற, எனக்கு டைம் ஒதுக்க மாட்டியோ, அவ்வளவு பெரிய லைட்டியா நீ மட்டும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் அதை சொன்னேன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கூட உன் கூட இருக்க மாட்டாங்க. ஞாபகம் இருக்குல்ல, எப்பவும் போல ராத்திரி அந்த பிரிட்ஜ் கடியில நம்ம மீட் பண்றோம் வர அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. ஹீரோயினும் சரி அந்த டைம்ல அங்க போய் இருப்போம்னு கொஞ்சம் தள்ளி வண்டியை நிப்பாட்டிட்டு காத்திருக்கிறா. அங்க ஆல்ரெடி 4 கஸ்டமர் வெயிட் பண்றாங்க. போன்ல பேசினால வெளில ஒருத்தன் அவன் வந்து இறங்குறான். ஸ்விக்கில டெலிவரி பண்றாப்ல அங்க காத்திருக்கிற எல்லா பேருக்குமே ஒரு பார்சலை டெலிவரி பண்றான். அதுல ஒரு ஆளு கொஞ்சம் தூரம் போன பின்னாடி சாப்பிடுற ஐட்டத்தை எல்லாத்தையும் எடுத்து குப்பையில தூக்கி போட்டுட்டு உள்ள இருந்த 4 சாக்லேட் மாதிரி ஏதோ இருக்கு, போதையா தான் இருக்கணும்னு நினைக்கிறது, அதை எடுத்து பாக்கெட்ல போட்டு போறாங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் பாக்குறா. அப்புறம் கார்ல வந்தவர் எங்க போறாரோ அவரை ஃபாலோ பண்ணி அந்த பில்டிங் வரைக்கும் போயிடுறா. ராத்திரி பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில வண்டியை போட்டு அவன் போகட்டும் வீட்டுக்குள்ள போலான்னு காத்துட்டு இருக்கிறான். வீட்டுக்குள்ள இருக்கிறவனும் சரியான பாடி பில்டர் போல தெரியுது. எப்படி எல்லாம் பாடியா பில்டப் பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் பண்றான்னு பாருங்க. இல்ல வேற லெவல்ல பாடியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். காரவன் படு வேகமா ஓட்டுவான். அவன் போற வேகத்துல பக்கத்துல இருந்த கடையில வத்தல காய போட்டிருப்பாங்க. அந்த வத்தல எல்லாம் பறந்துரும், கிளவி திட்டிக்கிட்டு இருக்கும், பாட்டிமா திட்டிக்கிட்டு இருக்கும். அவன் போன பின்னாடி நம்ம ஹீரோயின் அவனோட வீட்டுக்குள்ள புகுந்து கள்ளசாவி போட்டு உள்ள போறான். அங்கங்க சில மெஷின்ஸ் செட் பண்றான். ஒட்டும் கேக்கும் கருவியா இருக்குமோ தெரியல, போக தான் தெரியும். அப்புறம் ரொம்ப ஜாலியா வீட்டை சுத்தி பாக்குறான். அப்படி சுத்தி பார்க்கும்போது கபோர்டு மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை திறந்து பார்த்தா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது பயன்படுத்தக்கூடிய பொருட்களா இருக்கு. நாய்க்கு கழுத்துல காலர மாட்றாப்ல பெண்களோட கழுத்துல மாட்டி விட்டு கொடூரமா சித்திரவதை பண்ணுவாங்க. அதுல ஆனந்தத்தை எதிர்பார்க்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு சைக்கோத்தனத்தா இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதையெல்லாம் இந்த வீட்டுல இருக்கிறத பார்த்தா பயபுள்ள அப்பேற்பட்ட ஆள் மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி
அவன் இதுவரை யார் கூட இருந்திருக்கானோ அவங்களோட தொழில போட்டு பேர் கிடையாது, அவங்க பண்ணக்கூடிய தொழில் பியானோ வாசிக்கிறவ, டான்ஸ் ஆடுறவ, பாட்டு பாடுறவ அப்படின்னு போட்டிருக்கும் போல. அதுல ஒண்ணுல பெல்லரினா அப்படின்னு போட்டிருக்கு. அதான் ஃப்ரெண்டு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த பெல்லட் டான்ஸ். அது ஹீரோயினும் அந்த பென்ட்ரைவ போட்டு பாக்குறாங்க. பார்த்தா அதுல அந்த ஃப்ரெண்டுகாரி மயக்கமான நிலையில பெட்ல கிடக்குறா. தலையில ஒரு முகமுடிய போட்டுட்டு அந்த சைக்கோ உள்ள வர. அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறது நமக்கு காட்டல. சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டுகாரி டான்ஸ் ஆடி இருப்பா. இதத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம். எதுக்கு எவ்வளவோ பேர் உட்கார்ந்து இருந்தாலும் தன்னை நாசம் பண்ண அவன் மட்டும் அங்க உட்கார்ந்து இருக்கிறாப்ல இவன் நினைக்கிறான். அடுத்த கணம் பயந்து போய் பின்னாடி வர கால் எடறி பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. அவனை பத்திய பயம்தான் இவளுக்கு வேர்க்க விறுவிறுக்க வச்சிருக்கு. எல்லாரும் என்ன விழுந்துட்டா அப்படின்னு ஒரு மாதிரி அவளை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. ஆச்சரியத்தோட பாப்பாங்க. இப்பதான் ஓரளவு நமக்கு கதை புரிய ஆரம்பிக்குது. அந்த ஃப்ரெண்டோட அந்த வீடியோவை பார்த்து அதை தாங்கிக்க முடியாம கதறி நம்ம ஹீரோயின் அழுகிறா. கோவத்துல ஹெல்மெட் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறா. ஏற்கனவே ஒட்டு கேட்கும் கருவி எல்லாம் செட் பண்ணிருந்தால, அதுல அந்த பையன் என்ன பண்றான்னு வாட்ச் பண்ணா அவனுக்கு ஒரு போன் கால் வரும். போன்ல அவங்க பேசிக்கிட்டதுல முக்கியமான 3 வார்த்தை. நாளைக்கு ஏரியா ஹெவன் அப்படின்னு ஒரு 3 வார்த்தைகளை மட்டும் இவ தெரிஞ்சுக்கிறா. ஏரியாங்கிறது ஒரு பாரு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நடக்கிற இடம். ஈஸியா பொண்ணுங்களை அங்க பிக்கப் பண்ணிக்க முடியும். ஆனா நம்ம வில்லனுக்கு அவ்வளவு ஈஸியான பெண்கள்னா போர் அடிக்குமா, டஃப்பான பெண்கள் தான் வேணும்னு போன்ல பேசியிருப்பா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் செம காண்டா இருப்பாங்க. பம்புக்குனே அந்த பாருக்கு போய் உட்காந்து சரக்கடிக்கிறாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. அதுவும் அந்த வில்லன் பார்க்கும்படி செய்யறாங்க. அவன் பார்க்கும்படி நடந்து போனா அவனு வந்து சொல்ற பிடிக்கிறான். பார்த்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கிற அப்படின்னு வில்லன் கேக்குறான். யாருப்பா நீன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. உன் பேரு பார்க் போறம் தானே அப்படின்னு அவன் கேட்பான். பார்க் போறமா? என் பேர் அது இல்லையே. அப்படிங்களா, சாரிங்க, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு நினைச்சு சோல்டர்ல கை வச்சு விட்டேன், மன்னிச்சுக்கங்கங்கறான். இவளோ ஓகே, நான் தானே அதான் வந்திருக்கிறேன், நான் வேணா உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு லைட்டா தூண்டில போடுறான். தூண்டில மீன் சிக்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் அவனோட கார்ல வேகமா போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்டா ஹோட்டலுக்கு போறோம்ங்கறான். வீட்ல பேரண்ட்ஸோட தங்கி இருக்கிறேன், அதனால ஹோட்டலுங்கறான். அங்க ஒரு பிரைவேட் கிளப் இருக்கு, உங்களுக்கு பிடிக்கும்ங்கறான். அந்த ஹோட்டல் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா வெயிட் பண்ணி பாருமா, பார்த்தா கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்னு வில்லன் பேசுறான். ஹோட்டலுக்கு போயாச்சு. ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு ரூம் எடுன்னு கேக்குறான். ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா ரிசப்ஷனிஸ்டுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் உட்கார்ந்திருக்கான். அவனோட மூஞ்சியை காட்டல, காலை காட்டுறாங்க. கால்ல ஏதோ ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி செட் பண்ணிருக்கு. அத நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் லிஃப்ட்ல ஏறி ரூமுக்கு போறாங்க. வந்து பார்த்தா ரூம் அப்படியே ஒரு சைனீஸ் கலாச்சாரத்துல வடிவமைக்கப்பட்டு இன்டீரியர் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. ஜன்னல் வழியா பார்த்தா வெளியில இருக்கிற காட்டு பகுதியை பார்க்க முடியும். காலையில வியூ ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா. ராத்திரி பார்த்தா ஒண்ணும் தெரியாதுங்கற. அந்த பிரிட்ஜ் கடியில எல்லார்கிட்டயும் சாக்லேட் மாதிரி ஒன்னு கொடுத்தாங்க இல்ல, அதுல ஒன்னு அவன் ஏத்திக்கிறான். வெறும் கவரை மட்டும் பாத்ரூம்குள்ள போடுறான். அப்புறம் பேக்ல எல்லா ஐட்டத்தையும் எடுத்து வந்திருக்கான் போல. முகமுடி எடுத்து தலையில மாட்டிக்கிறான். ஓ, அந்த போதை மருந்தை அவன் யூஸ் பண்ணிக்கலங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரிங்க்ல கலந்து கொடுத்திருக்கான் போல தெரியுது. பாட்டில் இங்க கவுந்து கிடக்கிறத வச்சு பார்த்தா குடிச்சிட்டு அந்த பொண்ணு மயங்கி விழுந்திருக்கணும் அப்படிங்கிறது இவனோட நினைப்பு. ஆனா இவனை நம்பி நம்ம ஹீரோயின் கண்டிப்பா அதை குடிச்சிருக்க மாட்டாங்க, ஏதாவது கலந்து கொடுத்திருப்பான்னு அவங்களுக்கும் தெரியும். சோ மயக்கத்துல இருக்கிறாப்ல நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பயபுள்ள சேட்டைய ஆரம்பிச்சிட்டான். கேமரா எடுத்து எல்லாத்தையும் ரெக்கார்டிங்கோட கொடுமையை அரங்கேற்ற ஆரம்பிக்கிறான். பேண்ட கலட்ட முயற்சி வருங்க, டப்புன்னு எந்திரிச்சு சரட்டுன்னு ஏதோ சொருகுற சத்தம் மட்டும் கேக்குது. என்னடான்னு பார்த்தா கத்தி எடுத்து சொருகி இருக்கிறா. பயபுள்ள குறுக்கவே கைய வச்சு புடிச்சிட்டாங்க. ரத்தம் சொட்டுது. இருந்தாலும் கத்திய பிடிங்கி மறுபடியும் சண்டை போடுறான். அப்பயும் அவன் சமாளிக்கிறான். அப்படியே நம்ம பொண்ணை தூக்கி பீரோ மேல வீசிடுவான். அப்புறம் பாட்டில் எடுத்து தலையில ஓங்கி ஒரு அடி. முகமுடியை கழட்டிட்டு இப்போ ஒத்த சண்டைக்கு வந்து நிக்கிறான். அவளும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லதான் சண்டை போடுறா. இருந்தாலும் இவ ஒரு ஜிம்பாடியாச்சா, இவனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. எல்லாம் அடி வாங்குறா. கோட்டை உருகிட்டான். இருந்தாலும் அந்த பயலோட கழுத்துல குத்துறதுக்கு முயற்சி பண்றான். அவன் கால்ல ஒரு தட்டு தட்டி அப்படியே கீழே படுக்க போட்டு கழுத்துக்கு பக்கத்துல கத்திய கொண்டு வந்துட்டான். விட மாட்டேங்கிறாங்க. பின்னாடி இருந்தவள அப்படியே தலையோட கொத்தா பிடிச்சு முன்னாடி தூக்கி வீசிடுறான். அப்புறம் ஒரு லைட் அடிச்சு ஓங்கி அடிக்க பாப்பான். விளக்க பிடிச்சு அடிக்க முயற்சி பண்ணதுல பவர் கட் ஆயிடும். சும்மா கத்திய வச்சு வயித்துல ஒரு கோடு, அப்புறம் ஷோல்டர்லயே நசக்குன்னு ஒரு குத்து. அப்புறம் அவன் கவுட்டுக்குள்ள போய் அவனை அப்படியே படுக்க போட்டு கண்ணத்துல ஒரு குத்து. அவன் உள்ள இறங்காதபடி கைய குறுக்க விட்டு பிடிப்பாங்க. ஆனாலும் விடலையே. அழுத்துன்னு அழுத்தி கண்ணத்தை கிழிச்சுக்கிட்டு வாய்க்குள்ளேயே கத்தி போயிடுச்சு. அப்படியே உருகாம சரட்டுன்னு வாயவே கிழிச்சு விட்டுறா. அடுத்து கழுத்துல குத்த பார்த்தா அதுக்குள்ள வெளியில இருந்த ஒருத்தன் உள்ள வந்துட்டாங்க துப்பாக்கியோட. ஹீரோயினை சுட்டு தள்ள பாக்குறான். அவ எகிரி குதிச்சு அங்கேயே ஒளிஞ்சுப்பா. தோட்டா காலியானதும் அந்த பயல பெட்ஷீட்டோட இழுத்து போட்டு கீழே தள்ளி விட்டுறா. இவளுக்கும் ஷோல்டர்ல அடிபட்டு இருக்குங்க, ரத்தம் ஒழுகுது. குடுகுடுன்னு வெளியில ஓடியாந்து கரவை சாத்தி பீரோவை தள்ளி திறக்க முடியாத வரை பண்றான். வில்லன் உள்ள இருக்கானா இல்ல ஆல்ரெடி வெளியில ஓடி போய் எஸ்கேப் ஆயிட்டானான்னு தெரியல. அப்புறம் கால்ல ஒருத்தவன் ட்ராக்கிங் டிவைஸ் செட் பண்ணிருந்தான்ல. பொதுவா ஜெயில இருந்து பரோல்ல வெளியில வருவாங்க இல்லையா, ஜாமீன்ல. அப்பேற்பட்ட ஆட்களுக்கு பரோல்ல வரவங்களுக்கு கால்ல மாட்டி விடுவாங்க, எவன் எங்க இருக்கிறான் என்ன பண்றாங்கறத செக் பண்றதுக்காக. ஆனா அதை போட்டுக்கிட்டு கூட கையில அந்த ரம்ப மிஷின் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை வெட்டி தள்ளுறதுக்கு வருவான். பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க தெரியாதனமா கதவை திறக்க கதவுல மோதி மிஷினை அவனை அறுத்து போட்டுருது. ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். வெளியில வந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போறான். கார் சாவி எடுத்துட்டு காரை ஓட்டிட்டு ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் ஏற்கனவே வில்லன் தப்பிச்சு போயிட்டான் போல. அவன் வாயை கிழிச்சிருந்தா இல்லையா, அதை தையல் போட்டு மறுபடியும் ஒட்டுறாங்க. எவ்வளவு அழகா இருந்தா, எப்படி பேண்டேஜ் போட்டு ஆளை எப்படி மாத்தி வச்சிருக்கான்னு பாருங்க. அப்புறம் ஒரு கேங் தான் இதெல்லாம் செய்யுது. கேங் லீடர் நடு உச்சியில தலையை சீவி இருக்கிறான் பாருங்க. ஏண்டா நம்ம கேங்லயே நல்லா சண்டை போற பையன் நீதான், உன்னையே போட்டு யாரோ புரட்டி எடுத்துருக்கா, அவ்வளவுதானே நீ எல்லாம் அப்படின்னு பேசுறாரு முதலாளி. லம்போகினி காரெல்லாம் வாங்கி இருக்கிறியாமா, கோடிக்கணக்குல தேரும்ல அப்படின்னு விசாரிக்கிறாரு முதலாளி. அதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு. கேட்டா பார்ட் டைம் ஜாப்ங்கறா. இல்ல, ஓ பார்ட் டைம் எல்லாம் வேலை பாக்குறியா அப்படின்னு கேக்குறாரு முதலாளி. நடு உச்சி மண்டைய. என்னதுடா அது பார்ட்
டைம் பொண்ணுங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்கள வீடியோ எடுக்கிறியே, அதுலதான் இவ்வளவு காசு பாக்குறியா? நமக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்குல்ல, அதை எப்படி நீ மறக்கலாம் அப்படின்னு தோல் மேல கைய போட்டு மிரட்ராப்ல அட்வைஸ் போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் சுத்தி நிக்கிறானுங்க. எல்லா பேருமே போதைப் பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய ஆட்கள் தான், இவன மாதிரி தொழில் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செய்யறேங்கிறாப்ல வில்ல. அப்படியே வில்லனோட வாயை பிடிச்சு ஏற்கனவே தச்சு வச்சிருந்தான் இல்ல, அங்க கை வச்சு வலிக்க அமுக்குறாரு. டைமிங் சொல்ல மாட்டியாடா, உனக்கு 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள அவளை பிடிச்சி என்கிட்ட எடுத்துட்டு வர, இல்ல அவளதான் பாத்துக்கன்னு மிரட்ராப்ல முதலாளி. இந்த பொண்ணு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு போலங்க. கூட வந்தவ 2 பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பர்கர் ஆர்டர் பண்றாங்க. அவ சோடா கிடான்னு நிறைய ஆர்டர் பண்றா. சரி இப்ப பேசலாமான்னு ஹீரோயின் ஆரம்பிக்க அவளும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள போனதுமே எங்களை அடிமை நாய் அப்படின்னு சொல்லிதான் அவங்க எல்லாம் கூப்பிடுவாங்களா. அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் நாங்க அமைதியா இருக்கணும். அதை தாண்டி நாங்க மறந்து பிடிச்சா உடனே வீடியோவை சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலு காலேஜ்னு எல்லாத்துலயும் அப்படியே சர்க்குலேட் பண்ணி விட்டு இந்த நாட்டுக்கே நம்ம பேரை நாரடிச்சு விட்டுருவானுங்க. அதுக்கு பயந்துகிட்டே எல்லா பொண்களும் உடன்படுவாங்க. நம்ம தர்மபுரி மேட்டர் மாதிரியா இருக்கலாம். யாராவது ஒரு ஹீரோ வந்து கட்டாயத்தின் பேர்ல வேலை பார்க்கற எங்களை மாதிரி ஆட்களை காப்பாத்த மாட்டாங்களான்னு நினைச்சோம். அந்த கடவுளே பார்த்து ஹீரோவை அனுப்புவாருன்னு நினைச்சா ஒரு ஹீரோயினை அனுப்பி வச்சிருக்கிறதா சொல்றான். அந்த பக்கம் பேண்டேஜ் எல்லாம் கழட்டிட்டு வில்ல ஹீரோயினை தேடி அலைய ஆரம்பிக்கிறான். போற வழியில ஒரு மெடிக்கல் ஷாப்புக்குள்ள போறாங்க. ரகசிய கதவை திறங்கறான். திறந்தா உள்ள ஒருத்தன் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் இங்க தயாரிக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்டே இங்க நடக்குது. யாரா ஓ மூஞ்சில கோலம் போட்டது அப்படின்னு பாக்குறான். அழகா இருக்கடா அப்படின்னு சிரிக்கிறான். இங்க தாங்க மீன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சாக்லேட் டப்பாக்குள்ள போதைப் பொருட்களை நிரப்பி வெளியில சப்ளை அனுப்புறானுங்க. கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு அடிமை நாய் தான் உன் வாயை கிழிச்சிருச்சாமே, நம்ப முடியலப்பா அப்படின்னு பேசுறாங்க. தலைக்கு இவ்வளவுன்னு அந்த பொண்ணோட தலையை கொண்டு வந்தா இவ்வளவு ரூபாய் கிடைக்கும்னு சன்மானம் கிடைக்கும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடு, போட்டி போட்டு எல்லாரும் நம்ம பசங்க இறங்கிடுவாங்கன்னு சொன்னா ஒரு பொம்பளை புள்ளைய பிடிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணுமா? கொஞ்சம் அதிகமா தெரியலன்னு பேசுறாரு வில்ல. நீங்க நானும் மட்டும் போதாது, ஈஸியா சமாளிச்சிடலாங்கிறாரு வில்ல. அவ என் மூஞ்சியை கிழிச்சா, என் லம்போகினி காரை எடுத்துட்டு போயிட்டா, அவளை பழி வாங்கணும்னு பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன்னு ரேட்ட சொன்னதும் அவரும் குஷி ஆயிராரு. அதே சமயம் அந்த பக்கம் ஒரு புது கூட்டத்தை காட்டுறாங்க. துப்பாக்கி சுடுற பயிற்சியை ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு எல்லாருக்கும் எப்படி துப்பாக்கி சுடுறதுன்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயினும் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, பயிற்சி எடுத்துக்கிறாங்க. பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த அம்மா என்னடி மூஞ்சியை பார்த்தா ரொம்ப டல்லா இருக்கிற, 2-3 நாளா தூங்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. உன்ன மாதிரி ஒரு நல்ல பாடி கார்டு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டா இல்லங்கறா. எனக்கு கொஞ்சம் பொருள் தேவைன்னு கேக்குறா. ட்ராக் பண்ண முடியாத அளவு இல்லீகலா எனக்கு பொருட்கள் வேணும்னு கேக்குறா. என் ஃப்ரெண்ட பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, அவளை எப்படி கொடுமைப்படுத்தி கொண்டானுங்க தெரியுமா, அவளோட சாவுக்கு பழி வாங்கணுங்கற. அத கொலைன்னு சொல்றதா தற்கொலை செய்யறதா அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியப்படல. அது கொலையா இருந்தாலும் இல்ல அவளே அவளோட உயிரை மாய்ச்சிக்கிட்டாலும் காரணம் சில பேர் இருக்கானுங்க, அவங்கள தான் பழி வாங்கணுங்கறா. ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா இல்ல என்ன தான் பழி வாங்க சொல்லி சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போனா, அதனால நான் தான் செஞ்சாகணும், எனக்கு கொஞ்சம் துப்பாக்கி கிடைக்குமா இல்லீகலா அப்படின்னு கேட்க இவங்களும் யோசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல நம்ம ஹீரோயின் கூட அந்த ஸ்கூல் பொண்ணோட லம்போகினி கார்ல காட்டுக்கு மத்தியில ஆள் அரவம் இல்லாத இடத்துல காத்திருக்கிறா. ஒரு வேன் வந்து நிக்குது. ஒருத்த வந்து இறங்குறா. கொஞ்சம் நொண்டி நடக்கறாப்ல தெரியுது. காலை மட்டும் தான் காட்டுறாங்க. ஒரு பெரியவர் கூடவே ஒரு பெரியம்மா வந்து நிக்கிறாங்க. உனக்கு தான் பொருள் வேணுமா தாயி அப்படின்னு கேக்குறாரு. பணம் இருக்கான்னு கேட்க இவளும் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறா. கார் ரொம்ப சூப்பரா இருக்கே, சூப்பர்ல அப்படின்னு அந்த பெரியவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஓபன் பண்ணா கட்டுக்கட்டா உள்ள பணம் இருக்கு. ஓகே வாங்கன்னு சொல்லி இப்போ வேனை ஓபன் பண்ணி காட்டுறாங்க. பாக்குறதுக்கு இவங்க எல்லாம் கோமாளிக மாதிரியும் இந்த பலூன் சுடக்கூடிய போட்டி நடத்துவாங்கல்ல பீச்ல எல்லாம், பலூனை கரெக்டா சுட்டீங்கன்னா 10 ரூபா பொம்மை ஃப்ரீ அப்படின்லாம் அந்த மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் நடத்துறாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க விக்கிற துப்பாக்கி எல்லாம் ஒரிஜினல் துப்பாக்கி. இது ஒரு செட்டப். துப்பாக்கி விக்கிறதா அவங்களோட மெயின் பிசினஸ். துப்பாக்கி எல்லாம் பழைய துப்பாக்கியா இருக்கு. இதுதான் உங்ககிட்ட இருக்கா, இந்த துப்பாக்கி லோடு கூட ஆக மாட்டேங்குது, என்னங்க நீங்க அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க. உடனே அவரும் லோடு பண்ண பாக்குறாரு, முடியல, ஸ்டக் ஆகி நிக்குது. சரி இது வேலை செய்யாத போல விடுமா அப்படிங்கிற. வேற ஏதாவது ஒன்னு எடுத்துக்கங்கறாப்ல. ஒன்னு கூட டீசென்ட்டா இல்ல, 20 வருஷத்துக்கு முந்தின துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோயின். இன்னொன்னு பாக்குறதுக்கு பொம்மை துப்பாக்கி மாதிரி இருக்கும். இது என்ன பொம்மை துப்பாக்கி அப்படின்னு கேட்டா பொம்மை துப்பாக்கி இல்லப்பா, ஒரிஜினல் துப்பாக்கி. 4 விரலுக்குள்ள இதை ஈஸியா மறிய வச்சிரலாம், ஒளிய வச்சிரலாம். இத பாத்தியா டப்புன்னு எடுத்து சுட்டுலாம் தெரியுமா, எவனும் கணிக்க முடியாது உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குன்னு. பெரியவன் அந்த பக்கம் உனக்கு எதுக்குமா துப்பாக்கி வேணும்னு சொல்லு, என்ன துப்பாக்கி மாடல் வேணுங்கிறத நாங்க சொல்றோம்னு கேக்குறாங்க. நான் வேட்டையாட போறேங்கிறாங்க இவங்களும். உடனே வேற ஒரு கதவை திறந்து ஒரு சிலிண்டர் கன் மாதிரி ஒன்னு எடுத்து முதுகுல மாட்டி காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள வேட்டையாடுறதா இருந்தா இது உனக்கு ரொம்ப வசதியா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்னு அப்படி ஆன் பண்ணி காமிச்சா நிக்கிற இடத்துல இருந்து 40 அடி தூரம் வரைக்கும் அப்படியே நெருப்பு மலைய பொழியுது அந்த கன்னு. இது ஒரு ஃபயர் கன், நெருப்பு துப்பாக்கி. சூப்பரா வேணுமா அப்படின்னு கேக்குறா. இவங்க இந்த துப்பாக்கியை வாங்கிட்டாங்களா இல்ல வேற துப்பாக்கி மாடலா வாங்கினாங்களான்னு நமக்கு காட்டல. அதே சமயம் அந்த பக்கம் 10 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வில்லனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது உதவுறதா சொன்னான்ல, அவன் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரங்கள்ல யாரோ சில பேருக்கு கால் பண்ணி காணாம போன அந்த லம்போகினி காரோட நம்பரை சொல்லி அந்த கார் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு கேக்குறாப்ல. அவங்களும் சரின்ட்டாங்க போல தெரியுது. காரு வில்லனோட கார். வில்லன் தொழிலுக்கு போனான்னா இந்த டம்மி காரை தான் யூஸ் பண்ணுவான். இந்த கார்லயும் காரை கழுவும் போது கீழே டிராக்கிங் டிவைஸ் மாதிரி ஒன்னு செட் பண்ணி வச்சிருக்கிறத அவங்க பாத்துறானுங்க. காராங்க என்னடா அது அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பொண்ணுங்க வாங்கின துப்பாக்கி எல்லாத்தையும் காட்டுறாங்க. இருந்த பட்ட பழசு எல்லாத்தையும் தூசி தட்டி தொடச்சு லோட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்து ஒரு 3-4 துப்பாக்கியை எடுத்து வச்சிருக்கா. தோட்டாக்களும் நிறைய வாங்கி வச்சிருக்கா. கூட இருந்த அந்த ஸ்கூல் பொண்ணும் இப்போ ஊஞ்சொல்லு இங்க இருந்து கிளம்பி போயிட்டோம்னா எங்க யாரும் ஓடி போய் தப்பிச்சுக்கலாம் பொழைச்சுக்கலாம்னு சொல்லி பாப்பா. இல்ல இந்நேரத்துக்கு வில்லனோட ஆட்கள் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட்னு எல்லா இடத்துலயும் நம்மள தேடுவாங்க, அவங்கள முடிக்கணுங்கிறாங்க. சரி அப்ப எனக்கு எப்படி துப்பாக்கி சுடுறதுன்னு சொல்லி கொடு, நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறேன்னு அந்த பொண்ணு பேசினா ஒழுங்கா படுத்து தூங்குன்னு ஹீரோயின் அவளை தூங்க சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட சேட்டலைட் போன் எல்லாம் இருக்கு போலங்க, யாரும் ட்ராக் பண்ண
முடியாது. அந்த போன் எல்லாம் வச்சு நோண்டி பார்த்துட்டு இருக்கா. ஒரு கடைக்கு போய் வேண்டிய ஐட்டம் எல்லாத்தையும் வாங்கிட்டு கடையில இருந்து கிளம்புற சமயம் மறுபடியும் பிளாஷ்பேக். செத்து போனால அவ எப்படி இவளோட பர்த்டேவை அழகா கொண்டாடினா, எப்படி எல்லாம் இவங்க பழகுறாங்கன்னு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. ஒரு வழியா சரக்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸ்கூல் பொண்ணு ஒருத்தி உள்ள இருந்தால அவளை கூப்பிட்டா அவளை காணோம். ஆனா திடீர்னு ஒருத்தன் சாரா மாரியா தாக்குறான் நம்ம ஹீரோயின். இன்னொருத்தன் வந்து தாக்குறான். ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியாம கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா வெளியில ஏறி குதிக்கிறா. கட் பண்ணா குதிரைகளை வளர்க்குற ஒரு இடத்த காட்டுறாங்க. முதலாளி அங்கதான் இருக்கிறாப்ல. 3 நாள் டைம் கொடுத்தாருல, கெடு முடிஞ்சிருச்சு போல. என்னடா பண்ண அந்த பொண்ணு கேட்டா, பொண்ணை ஆல்ரெடி கொன்னு துண்டு துண்டா வெட்டி மலையில கொண்டு போய் புதைச்சாச்சுங்கிறான் இல்ல. நான் உன்ன அந்த பொண்ணை கொல்ல சொல்லலையே, அந்த பொண்ணை உயிரோட கொண்டு வந்தானே சொன்னேன், புடிச்சிட்டு வந்தானே சொன்னேன். சொல்ற வச்சே கேட்க மாட்டேங்கிறல. பேசாம மூட்டை முடிச்சு ஆபரேஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உன்னோட பொறுப்புகள் எல்லாத்தையும் இதோ அவங்க பக்கத்துல இருக்கான்ல அவங்கிட்ட ஒப்படைச்சு, ஏதோ நாங்க பாதுகாப்பு கொடுத்ததுனாலதான் இவ்வளவு நாள் நீ தொழில் பண்ணிட்டு இருக்கேன்னு பேசினா, உங்களோட உதவி எனக்கு தேவையில்லை, எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்க, உங்க உதவி இல்லாம நானே டிஸ்ட்ரிபியூஷன் பாத்துக்கிறேன், தொழில் பண்ணிக்கிறேங்கிறாப்ல வில்லன். அப்படியா, எங்க பாதுகாப்பு எங்க ரிங்கோட உதவி தேவையில்லையா, சரி போடா பாத்துக்கலான்னு போக சொல்லிடுறாரு. அப்பதான் முதலாளி பக்கத்து ரூம்ல அடப்பட்டு கிடக்குற அந்த ஸ்கூல் பொண்ணை காட்டுறாங்க. பாக்குறாரு அவர். இவ யாரா அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் கூட ரூம்ல தங்கி இருந்தவ. அவளை என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, சின்ன பொண்ணு தொழிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற. ஆனா நீ பண்ண கொலையை அவ பாத்துருக்கா இல்லையா, உன் கொலைக்கு அவ சாட்சி இல்லையா, அதனால சாட்சி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கிறாரு முதலாளி. இல்ல அவ பேச மாட்டா, நான் பொறுப்புங்கிறா. இவன் சொன்னா புரியாது, பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னா பட்டு தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு முதலாளி அவர் ஆட்டுக்கு போயிடுறா. முதலாளியோட ஆட்கள் எல்லாம் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப இங்க இருக்கிறது வில்லனோட அந்த ஃப்ரெண்டு 10 லட்சம் ரூபாய் இருக்கான்ல அவன். அந்த ஸ்கூல் பொண்ணோட உடம்புல குதிரையை குளிப்பாட்டுறாப்ல தண்ணி அடிச்சு விட்டு குளிப்பாட்டுறானு. என்னதான் நீ ஒரு அடிமை நாயா இருந்தாலும் மித்த நாய்களை நடத்துறாப்ல உன்ன நடத்தின, என் வீட்டு செல்ல பிராணி மாதிரி உன்ன நடத்தின, இன்னும் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்திருந்தா நானே உன்னை போடின்னு விட்டுருப்பேன், இப்படி எனக்கு எதிராக துரோகம் பண்ணிட்டியடி அப்படின்னு அந்த ஸ்கூல் பொண்ணை பேசியே டார்ச்சர் பண்றாரு. என்னடி முறைக்கிற அப்படின்னு பார்த்து, என்ன அவ உன்ன மாதிரி இருக்கிற பொண்ணுகள் எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டு போவேன்னு சொன்னால ஒழுங்கா வாயை திறடி அப்படின்னு மிரட்டுறானே. இந்த பொண்ணு வாயை திறக்கிறாப்ல தெரியல. குதிரை அடிக்கிறதுக்காக பெரம்பு மாதிரி சில ஐட்டங்கள் வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்துட்டு சொல்லிட்டு பாக்குறாரு இல்ல. சோத்து பக்கமா திரும்பி நின்னு கைய மேல தூக்கு அப்படிங்கிறாப்ல. இவ அப்படியே பயந்து போறா. சொல்றத சரின்னு சும்மா சாட்டையால சொல்லிட்டு அடிக்கிறா. நல்ல வேலை அந்த கொடுமையெல்லாம் நமக்கு காட்டல. அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோயினை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போனால அந்த ஹோட்டலை காட்டுறாங்க. ஒரு பயலோட கால்ல கூட அந்த ரம்ப மிஷின் பட்டு கால் துண்டாச்சு. அவன் ரிசப்ஷன் எல்லாரும் எல்லாம் உட்கார்ந்துருக்கானுங்க. போன்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், போலீஸுக்கு கொடுக்க வேண்டிய மாமூல் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், அதெல்லாம் நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு போன்ல யாட்டியா பேசிட்டு காலிமில் அடிக்குது. கதவை திறக்கிறதுக்கு போறான். சிசிடிவி கேமரா வழியா இந்த ஏரியா ஃபுல்லா அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங் இந்த ட்ராக்கிங் டிவைஸ் போட்டிருக்கான் பாத்தீங்களா, இது எப்பவுமே ஆன்ல இருக்கணும். அதே மாதிரி குற்றவாளிகளோட கால்லயும் இருக்கணும். அதை யாராவது கலட்டினாலோ இல்ல அது ஆஃப் ஆனாலோ சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி பரோல்ல வெளியில வந்தவன் தப்பிக்க முயற்சி பண்றான்னு அர்த்தம். உடனே ஒரு பெரிய டீம் அவனை தேடி அவனோட கடைசி லொகேஷனுக்கு வந்துருவாங்க. அவனை பிடிச்சு மறுபடியும் உள்ள கொண்டு போய் போட்டா அடுத்து பரோலே அவனுக்கு கிடைக்காது. இதெல்லாம் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய சட்டம். காலிங் மேல் அடிச்சது ஒருத்தவன் என்னன்னு செக் பண்ண போனா ஆளை வரக்கணமே அப்படின்னு சொல்லி சிசிடிவில ரிமோட் வழியா அப்படி சேனலை மாத்தி பார்த்தா ரிசப்ஷன் ஏரியால கால் மட்டும் வெளியில தெரிய ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். சார்ஜ் போட்டு வச்சிருப்பாங்க ட்ராக்கிங் டிவைஸ்க்கு. சார்ஜ கழட்டிட்டு இவனும் நொண்டி வெளியில வராங்க. நம்ம ஹீரோயின் தான் இங்க வந்துட்டா. துப்பாக்கி முனையில அந்த பயல பிடிச்சு நிப்பாட்டிட்டா. ஒரே ஒரு தடவை தான் கேட்பேன், அவன் எங்க அப்படின்னு மட்டும் கேக்குறாங்க. அவனை ஏதோ சொல்றான். கேட்டுட்டு நெத்தி போட்டல சுட்டு தள்ளி அவனையும் கொண்டாரு. மறுபடியும் பிளாஷ்பேக்ல செத்து போன அந்த ஃப்ரெண்டுகாரி, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு அடுத்த பிறந்தநாள் வரப்போது இல்ல, அந்த பிறந்தநாளுக்கு நான் அங்க இருக்க மாட்டேன், ரஷ்யால என்ன மாதிரி டான்ஸருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, நல்லா கத்து கொடுப்பாங்க, அங்க போக போறேன், அதனால முன்னாடியே உனக்கு ஒரு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பா, கொண்டாடி இருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். இப்போ விலங்கிலோட லொகேஷனை தெரிஞ்சுட்டு, அதுவும் அந்த குதிரையை வளர்க்குறாங்க இல்ல அந்த இடத்துல லொகேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே ஹீரோயின் வந்தாச்சு. 3 பேரு ஆல்ரெடி லிஃப்ட்ல இருக்கானுங்க. கண்டுக்காம இவ 4வதா உள்ள போய் நிக்கிறா. லிஃப்ட் மேல இருந்து கீழே இறங்கி வரதுக்குள்ள எல்லா பேரையும் போடமாக்கிறா. அண்டர் கிரவுண்டுக்கு வந்து பார்த்தா ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டே இங்க நடக்குதுங்க. கஞ்சா செடிகளை பிடுங்கி அதுல இருந்து தான் அந்த போதை வஸ்துக்கள் எல்லாத்தையும் தயாரிக்கிறானுங்க போல தெரியும். அசால்ட்டா உள்ள தெரியுறாங்க பயப்படாம. எல்லா பேரும் யாரா இருக்கு அப்படிங்கிறாப்ல ஒரு பார்வை பாக்குறாங்க. வேலை பாக்குறவங்க எல்லாம் ஓங்கி அங்க இருந்த தொட்டியை 2 தட்டு தட்டி எல்லாரோட அட்டென்ஷனையும் கேதர் பண்றா. ஒரு ஸ்கூல் பொண்ண இங்க யாராவது பாத்தீங்களா, யாராவது வாயை திறந்தா பதில் தான் வரணும், அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லுங்க, உங்களை எதுவும் செய்ய மாட்டேன், இல்ல எல்லா பேரையும் கொன்னுடு வேணும் மிரட்டுறாங்க. யாரு முதல் பதில் சொல்ல போறது, அந்த ஸ்கூல் பொண்ணு எங்கன்னு கேட்டா நீதான் அந்த ஸ்கூல் பொண்ணுன்னு கூட்டத்துல எவனோ சொல்றான். முதலாளியே இங்கதாங்க இருக்கிறாரு, அந்த நடுவுச்சி மண்டைய அந்த வில்ல பயவுள்ள என்கிட்ட போய் சொல்லிட்டான்ப்பா, உன்னை கொன்னு துண்டு துண்டாக்கி மலை பக்கம் புதைச்சிட்டதா போய் சொல்லிட்டான், அவனை நம்பவே கூடாது, சரி வந்துட்டே இல்ல வா உட்காரு பேசலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாப்ல முதலாளியே. பாருமா உனக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது, வா உட்காந்து பேசுவோன்னு கூப்பிட்டா நெத்தி பொட்டுலயே சுட்டு முதலாளியவே கொன்னுட்டாங்க. அதிர்ந்து போறாங்க எல்லா பேரும். இப்பதான் இவளை கண்டு அந்த உண்மையான பயம் என்னங்கிறது அவங்க முகத்துல தெரியுது. மறுபடியும் கேக்குறேன், அந்த ஸ்கூல் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. குனிஞ்சு உட்காந்துக்கிறாங்க. சரி எவனும் சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல, அப்ப இந்த இடத்தையே நாஸ்தி பண்றேன்னு சொல்லிட்டு துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறா. பார்த்தா துப்பாக்கி ஸ்டக் ஆயிடுச்சு. உடனே எல்லா பேரும் அங்க இருக்கிற கஞ்சா செடிகளை பறிக்கிறதுக்காக கத்தி வச்சிருப்பாங்க. கத்தி எடுத்துட்டு ஆணு ஓடியாரானுங்க எல்லா பேரும். முதுகுல சொருகி வச்சிருந்த இன்னொரு துப்பாக்கி எடுத்து சும்மா காட்டுத்தனமா எல்லாத்தையும் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறா. எல்லாம் கை துப்பாக்கி, எத்தனை பேரை தான் சொல்ல முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கை சண்டை, கத்தி சண்டை, குத்து சண்டை எல்லாத்தையும் போட்டு தான் ஆகணும். புடிச்சு கீழே தள்ளி விடுறானுங்க. இருந்தாலும் காட்டுத்தனமா சுட்டு தள்ளுறா. துப்பாக்கி எல்லாம் தூரமா இருக்கிறவங்கள தான் ஈஸியா சுட்டு தள்ள ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பக்கத்துல நெருங்கி வந்துட்டா அடுத்து சண்டை போட்டு தான் ஆகணும். அங்க இருந்த ஒரு கவர் எடுத்து அழகா கயிறு மாதிரி கட்டி அதை வச்சு எல்லா பேரையும் அடிச்சு சமாளிக்கிறா. அடி வாங்கி விழுவா, இருந்தாலும் எந்திரிச்சு கத்து காட்டுறா. அத்தனை பேர் கட்சி வச்சிருந்தாலும் கத்தி இல்லாமயே இவ ஓரளவு சமாளிக்கிறா. ஒரு கட்டத்துல அடிச்சு கீழே
தள்ளிடுவாங்க. நல்ல வேளை அங்க ஒரு துப்பாக்கி கிடக்கும், அத கையில எடுத்து சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறா. அப்புறம் லோட் பண்றா. அடுத்து ஒரு 5-6 பேரை சுட்டு தள்ளுறா. ஒருத்தவன் மொட்டிலேயே சுட்டு நீ தான் அடுத்த தலைவன் மாதிரி தெரியற, அவ எங்க சொல்றியா இல்லையான்னு கேட்க போடின்னு அந்த நேரம்லயும் திட்டுறாங்க. சரா சொல்ல மாட்டியா, அப்புறதுக்கு அவனுக்கு வாயின்னு சொல்லி அவனோட கண்ணாடியை உடைச்சு அந்த பீங்காக்கள் எல்லாத்தையும் இவனோட வாய்க்குள்ள தழுவி நல்ல வாய்க்குள்ள தள்ளுன்னு தள்ளி வாய்க்குள்ள பீங்காங்க எல்லாம் இருக்கும்போது வெளிப்பக்கமா வாயில குத்துன்னு குத்துறா. வாய் ஃபுல்லா புண்ணா போச்சு. சொல்ல இருப்பானா சந்தேகம் தான். அந்த பக்கம் இதெல்லாம் தெரியாம அந்த 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டானே ஃப்ரெண்ட் ஒருத்தன் வில்லன் ஃப்ரெண்டு, அவன் ஒரு சின்ன வண்டியில அந்த ஏரியா பக்கம் சுத்தி திரிவான். எதுக்கே இவன் வந்து நிக்கிறா. பார்த்து மெர்சல் ஆயிட்டான். அவன் வண்டிக்கு பின்னாடி பார்த்தா அந்த ஸ்கூல் பொண்ணு கிடக்குறாங்க. உடம்பெல்லாம் சாட்டையால அடி நடிச்சிருக்காங்க. கால கைத்தால கட்டி போட்டுருக்கானுங்க. அப்படியே மயங்கி கிடக்குறாளா இல்ல கொன்னு போட்டானுங்களான்னு கூட தெரியல. ஆமா கோவம் வருது. எங்கடா அவன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதோ எங்க இருந்தோ வந்து ஒரு தோட்டா அவளோட கையில படம் பொத்துன்னு விழுவா. வில்லன் தான் சுட்டு தள்ளி இருக்கான். இப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்கு உசுரே வரும். அப்பாடான்னு பெருமூச்சு விடுறான். இவ ஒரு வழியா அந்த ஸ்கூல் பொண்ணு இருந்தால அந்த பக்கம் ஒரு துப்பாக்கியை போட்டுட்டு ஃப்ரெண்டு பக்கம் போய் ஒளிஞ்சுப்பா. முதுகுல இருக்கிற இன்னொரு துப்பாக்கி எடுக்க பாப்பா. அந்த கேப்ல வில்லன் அந்த பொண்ணை சுட பார்க்கும்போது ஸ்கூல் பொண்ணு முழிச்சிருவா. துப்பாக்கி எடுத்து வில்லனை சுட பாப்பா. தோட்டா அவன் மேல படாது, மிஸ் ஆயிடும். என்னைய சுரியாடி சாடின்னு அவன் சுட போக அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் உஷாராகி அவன் நெஞ்சிலேயே சுட்டு தள்ளுறாங்க. ஒண்ணுக்கு 2-3 தோட்டாவை உடம்புல இறக்கி அப்புறம் அந்த ஃப்ரெண்டுகாரனையும் போட்டு தள்ளி நாஸ்தி பண்ணிட்டாங்க. சரி வில்லன் செத்துட்டானேன்னு பார்த்தா அவன் இன்னும் சாகல, உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவனை ஒரு பீச்சோரமா கொண்டு வந்து இழுத்து போடுறாங்க. என்ன பண்ண போறாளுங்க, அவன் என்ன விட்டுருங்கன்னு அப்படியே தவந்து போய்கிட்டு இருக்கான். டிக்கிக்குள்ள இருந்து இடத்தை எடுக்கிறாங்க. அட அந்த சிலிண்டர் கன்னு ஃபயர் கன்ன கடைசியில அந்த பெரியவங்க கிட்ட இருந்து வாங்கி இருக்காங்க போலதான் தெரியுது. என்னடி பண்ண போறீங்க என்ன அப்படின்னு பதறுவான். என்ன விட்டுருங்கன்னு அப்படியே கதறுவான், கெஞ்சுவான். இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்க உங்ககிட்ட கெஞ்சி இருப்பாங்க, என்ன கொல்லாதிரி நல்லா யாவச்சுக்க, ஒரு கால் என்ன கொன்னாலும் நான் நரகத்துக்கு போனாலும் அங்க உன் ஃப்ரெண்ட் இருக்கால அவளையும் அங்க போய் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தனோ அதே மாதிரி அங்கேயும் போய் பண்ணுவேன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டுறாரு. இன்னும் கோவம் வரும் நம்ம ஹீரோயினுக்கு. அழுகுறா. இப்படி எல்லாம் சொன்னா பயந்துருவோமா, நீ என்ன வேணாலும் புடிங்க, பின்னாடியே நானும் அதே நரகத்துக்கு தான் வருவேன். இப்ப நான் உன்னை என்ன பண்ண போறனோ அத நான் அந்த நரகத்துல வந்து நான் உன்னை பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி அந்த கன்னை ஆன் பண்றாங்க. என்ன சட்டியில போட்டு வறுத்து எடுக்கிறத விட இது பயங்கர கொடுமையா இருக்கு. எரிச்சு நாசம் பண்ணிட்டா. அப்புறம் ஒரு குழியில போட்டு அங்க பீச்லயே ரெஃப்ரெஷ் ஆறாங்க. அப்புறம் வில்லனோட வீட்டுக்கே போய் அங்க வரிசையா அடுக்கி வச்சிருந்தாங்கல்ல ஒவ்வொரு பொண்ணு பேர் போட்ட பென்டிரைவ், அந்த பென்டிரைவ் எல்லாத்தையும் எடுத்து எல்லா எவிடன்ஸையும் அழிக்க பாக்குறான். அங்க ஒரு டைரி கிடைக்கும். அந்த டைரியை ஓபன் பண்ணா அது அவனோட கேலண்டர் டைரி. அது எந்தெந்த ஏரியால எத்தனை மணிக்கு என்னென்ன ஐட்டங்களை சப்ளை பண்றோம்னு எல்லா டீடைலுமே இருக்குங்க. அத பார்த்த பின்னாடி விடுவாளா, அந்தந்த டைமிங்ல அந்தந்த இடத்துக்கு போய் இவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கிற எல்லா பேரையுமே போட்டு தள்ள போறா அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. இவளோட வேட்டை தொடரும். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.